ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு பலகாரம் செய்கிறதுக்காக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வராரு. டே சோழா இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இதெல்லாம் என்னதுரா, அதான் நிலா ஆசைப்பட்டு சொல்லிச்சுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற போது பெரிய எண்ணெய் சட்டியில் பலகாரம்லாம் சுடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்ததா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணியிருக்கேண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சூப்பர்டா, சரிங்கண்ணே, இதில் நீங்கள் என்னென்ன எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, எனக்கும் இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்ய தெரியாது, உனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் யாரோட இதெல்லாம் செய்ய போகிறாங்க, ஒருவேளை நீ தான் யூடியூப்பை பார்த்து செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன செய்ய போகிறேன், செய்கிறதுக்காக ஒரு அக்காவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கேஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரை நேர்ந்துட்டு பல்லவனோட உதவியால் கேஸை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. என்னென்ன 2 பேர் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேய் ஃபுல்லாக இருக்குடா, இப்போ தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஏதோ சோழன் இவ்வளோ தூரம் கேட்டதுனால தான் நான் இங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இல்லாட்டி நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன், பகல் நேரத்தில் மட்டும்தான் பலகாரம் செய்யவே நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் இருந்துட்டு கண்டிப்பாக அண்ணி தூங்கியிருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு, நீ ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நிலாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நிலா தூங்கியிருக்காது, கண்டிப்பாக இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிலா இருந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா, சோழன் கேட்ட கேள்விக்கு நிலா சொன்ன பதிலெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற போது எண்ணெய் சட்டியில் பலகாரம்லாம் சுடுவோம், அடுத்த நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் பூஜை பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம், அதுக்கப்புறம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு பட்டாசு ஜாலியாக வெடிப்போம்னு சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னடா யாரையுமே காணோன்னு சொல்லிட்டு நிலா வராங்க. நிலா வந்த உடனே இங்கே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்ட உடனே சோழன் இருந்துட்டு பல்லவனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் தானேங்க ஆசைப்பட்டீங்க பெரிய எண்ணெய் சட்டியில் பலகாரம் சாப்பிடுவீங்கன்னு, அதனால தான் இந்த அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சோழன் தம்பி ரொம்பவே நல்ல தம்பிமா, நான் எப்போவுமே பகல் நேரத்தில் மட்டும்தான் பலகாரம் சாப்பிட போவேன், தம்பி இவ்வளோ தூரம் கேட்டதுனால தான் நான் இங்கே வரவே சம்மதித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் அதெல்லாம் கைப்பக்குவமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. சோழனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு என்ன இது நிலா இன்னுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எண்ணெய் தேய்ச்சி எல்லாருமே குளிச்சு முடிச்சிடுறாங்க. என்னென்னா காலையிலே இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்ருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக வெடிச்சிட்டே தாண்டா இருந்தாங்க, தூங்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சேரன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க. நிலாவும் விளக்கேற்றி முடிக்கிறாங்க. அவங்களுடைய கையாலே எல்லாருமே புது ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சத்தத்துலேயும் அவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க ட்ரெஸ்ஸு, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க, தீபாவளி ட்ரெஸ்ஸா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நிம்மதியாக ஒரு மனுஷனால் தூங்க கூட முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன், பல்லவன், பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் வராங்க. என்னென்ன ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, இந்த மாதிரி கலரு இல்லவே இல்லைடா என்கிட்ட, இதாண்டா ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா வராங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, இந்த கலர் கூட உங்கள்கிட்ட இருக்குது, சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, பரவாயில்ல, நல்லா தேடி பிடிச்சி நல்லதாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. சரி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த வாட்டி தீபாவளியை இதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டுருக்கோம், வருஷம் வருஷம் நம்ம இதே மாதிரி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், தீபாவளி நீங்கள் இப்படியெல்லாம் கொண்டாடவே மாட்டிங்களா, தீபாவளி
மாரி தீபாவளி மாரியே எங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாரி பல்லவன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இனிமே வருத்தப்படாத, இனிமே வருஷம் வருஷம் தீபாவளிய நம்ம இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிறாங்க. இத கேட்டோனே சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சரி எல்லாருமே செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சரி ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் எடுக்குறாங்க. நடேசன் வராரு. "அங்கிள் நில்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து செல்ஃபி எடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி சேர் போட்டு உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு நடேசனை உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. "நீங்கள் எங்களை ஃபோட்டோ எடுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு நடேசன்கிட்ட சொல்லி ஃபோட்டோ வந்து எடுக்குறாங்க. அவர் சரியாக எடுக்கவே இல்லை. நம்ம இங்கே எடுத்துடலாம், எது நல்லாயிருக்கோ அதை நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோட்டோவும் சூப்பரா வந்திருக்குல்ல, அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சோழன் இருந்துட்டு, "ஏங்க நீங்களும் நானும் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதில என்ன இருக்கு? வாங்க எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்களும் நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த ஃபோட்டோலாம் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவும் ஷேர் பண்ணி விடுறாங்க. "எல்லா ஃபோட்டோவும் அவ்வளோ சூப்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.